இது என்னடா இது நம்ம கொத்தமல்லி சட்னி, கார சட்னி, அதே மாரி தேங்காய் சட்னி நெறையவே பார்த்துருப்போம். ஆனா டேட் சட்னி இதுவரை பார்க்கவே இல்லடா. என்னடா பேச்சம்பழம் சட்னின்னு சொல்றாங்க. எப்படி இருக்கும்னு பயந்துக்காதீங்க. நம்ம வீட்ல இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க, பெரியவங்களுக்கு இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம ஸ்வீட்டு தானே நெனைக்காதீங்க. இதில வந்து மல்டி காம்பினேஷன்ல இருக்கும் டேஸ்ட்டு. ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்காக நான் நிறைய ரெசிபிஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யறதுன்னு நம்ம உங்களுக்கு காமிக்க போகிறேன். நம்ம குழந்தைகளுக்காக தான் இந்த ரெசிபிஸ் பண்ண போகிறேன். நான் 150 கிராம் ஊற வச்சிருட்டு பேச்சம்பழம் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறேன். பாருங்கள், ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா இந்த குவான்டிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் பிரியாணி இலை போட்டிருக்கேன். அதே மாதிரி என்னென்ன போடுறேன்னு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதுக்கப்புறம் நான்